நான் இடது தட்டின் அடியில் புலி ஒட்டப்பட்ட துலாக்கோல். இயேசுவின் இடது கன்னத்து முத்தம். தேயிலையில் கலக்கப்பட்ட மரத்தூள். கவனத்தை திசை திருப்ப சாலையில் 10 ரூபாயை வீசுபவன். கள்ளக்காதலியை விழாக்களில் தங்கை என அறிமுகப்படுத்துபவன். நிறைய பஞ்சடைக்கப்பட்ட பெண் மேல் ஆடை. கொத்தப்பாயும் நீர்ப்பாம்பு. நிலப்பத்திரங்களின் கள்ள கையெழுத்து. நான் முக்காலாய் நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தில் பால் பீச்சுபவன். வைக்கோல் திணிக்கப்பட்ட கன்று குட்டியை காட்டி பசுவின் மடி திருடுபவன். மனைவியின் ஆண் நண்பர்களின் வாகனத்தில் பிரேக் ஒயரை அறுத்து விடுபவன். வெறுமனே சுண்ணாம்பு மாவால் மட்டுமே ஆன வலி நிவாரணி மாத்திரை. திருவிழா கூட்டங்களில் முளையை கவ்வும் கரம். வெள்ளாட்டின் தலையை கிடத்தி செம்மறிக்கறி விற்கும் கறிக்கடை. நான் 1 கிலோவில் ஒளிந்திருக்கும் 2 அழுகல் கனி. மிளகோடு கையில் சிக்கும் பப்பாளி விதை. முதல் சலவைக்கு சுருங்கி சாயம் போகும் புத்தாடை. பார்வையற்றவர் தனியே நடந்து செல்கையில் முகத்திற்கு நேரே குத்துவது போல் சைகை செய்பவன். நெடுஞ்சாலையில் வழி விசாரிக்கும் வாகனங்களுக்கு வேண்டுமென்றே தவறாய் வழி சொல்பவன். தனக்கு முடிந்ததும் குப்புறப்படுத்து உறங்குபவன். கவர்மெண்ட் டெண்டர். நான் உள்ளங்கையில் பணம் திணிக்கப்படும் சோதனை சாவடி. போதையூட்டி கொள்ள பணம் கிடைக்காமல் குழந்தையின் இருமல் மருந்தை திருடுபவன். பஸ்ஸில் வாசிக்க கிடைக்கும் நான் இருதய நோயாளி, எனக்கு திருமணம் ஆகாத 3 தங்கைகள் அட்டை. இறுதி நிமிடம் ரொம்ப கஷ்டம், சிசேரியன் தான், இன்னும் பணம் கட்டுங்க என்று சொல்லும் பிரசவ வார்டு. குடியமர்வின் போலி கண்ணீர். போலியான தற்கொலை கடிதம். நான் மருத்துவமனையின் டோக்கனில் 9ஆம் எண்ணை 6ஆம் எண் என காட்டி முன் செல்பவன். விலை உயர்ந்த ஜாக் டேனியல் மதுப்போத்தலில் ஊற்றப்பட்ட ஓல்டு மாங்க். நேர்காணல் வந்தவளிடம் குடும்ப கஷ்டத்தை கண்ணீர் மல்க கேட்டபின் தன் உடலோடு இணங்கி போக சொல்பவன். வரைந்து முடித்து இறந்து போனவனின் ஓவியத்தில் தன் கை ஒப்பம் இடுபவன். மார்க்கெட்டில் இன்றைய காய்கறிகளோடு கலக்கப்பட்ட நேற்று மிஞ்சிய காய்கறி. நான் கள்ளசந்தை, மொட்டை கடுதாசி, ஹேர் டை, விக், நில மோசடி, ஏலச்சீட்டு, போலி மதிப்பீடு, கள்ள யோனி, கள்ள ஆண்குறி, கள்ளக்கணக்கு, குற்றமிழைத்த நாவு, குரல் மாற்றி பேசுபவன், சோதனை சாவடி, பொய் சாட்சி, கள்ளப்பாதிரி. இன்னும் ஒரு கவிதை. ஆட்சியாளர்கள் அந்நிய நாட்டில் இந்தியனைப் போல, இந்திய நாட்டில் முஸ்லிம் பிரஜை போல, மாநிலத்தில் பூர்வீக தாய்மொழி பேசுபவனைப் போல, சொந்த வீட்டின் பெரியவர்கள் மறதியாய் பணத்தை வைத்துவிட்டு குற்றவாளியாக பார்க்கப்படும் சிறுவனைப் போல நான் சந்தேகத்துக்குட்படுத்தப்படுகிறேன். எனது தந்தை இரும்பு பற்றை வைத்திருக்கிறார். விவசாய கருவிகள், ஆயுதங்கள் செய்து தருவார். ஒருபோதும் அவர் கலவரங்களை உற்பத்தி செய்பவர் அல்ல. எப்போதேனும் அரசுக்கு எதிராய் கோஷமிடுவார். அப்போதெல்லாம் அவருக்கு தலா ஒரு சவுக்கடியும் ஒரு உப்பு ரொட்டியும் கிடைக்கும். ஒரு நாளில் நிறைய உப்பு ரொட்டிகளை தின்ன விருப்பம் கொள்வார் அவர். துணி உலர்த்தும் கொடியில் ஈரப்பறவைகள் வந்தமர்கின்றன. அவற்றின் உடல் ஈரம் உலர்கிறது. தாம் சூரியனின் கீழ் அமர்ந்திருக்கிறோம் என்பதை அவை ஒப்புக்கொள்வதில்லை. துணி உலர்த்தும் கொடிகள் தாம் ஈரத்தை உலர்த்த வல்லவை என அவை நம்புகின்றன. ஆட்சியாளர்கள் நம்மை வாழ வைக்கிறார்கள் என நம்ப துவங்கிவிட்டோம் நாம். இந்த தேசத்தில் யாருக்கும் முதுகோ கரமோ இல்லை. கரங்களும் முதுகுகளும் இல்லாதவர்களை எப்படி நாம் அணைத்துக் கொள்வது? உண்மையில் புன்னகைப்பவர்களிடம் எதிர்ப்புன்னகை செலுத்தக்கூட உதடுகள் இல்லை நமக்கு. இந்த நாட்டில் எல்லா நீரும் கசப்பு, ஆனால் அவை சுவையுற்று இருப்பது போல் பாவனை செய்யும். எல்லாமே இரவல் பாத்திரங்கள், இரவல் மனிதர்கள். இது ஒரு இரவல் நாடு. எல்லாவற்றையும் வேறொருவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். இங்கே நீ எழுத மறுக்கப்பட்ட பின் எதை எழுதுவாய்? எழுத மறுக்கப்பட்டேன் என்பதை. பேச மறுக்கப்பட்ட பின் எதை பேசுவாய்? பேச மறுக்கப்பட்டேன் என்பதை. உன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட பின் எதை வாழ்வாய்? உங்களிடமிருந்து பிடுங்கி பிடிவாதமாய் அதே வாழ்க்கையைத்தான். இந்த முறை இன்னும் வலுவாய் பிடுங்கி. உலகின் அதிகமான கல்லறையும் அதிகமான பிணங்களும் எரிக்கப்படும் தேசம். பிராக்கெட்டில் அரசு சுற்றுலாத்துறையின் விளம்பர பதாகைகள். நன்றி.